ஒரு நிமிஷம் போர் அடிக்காம போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. அதான் மிடில் கிளாஸ்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் போச்சு. காமெடி நல்லா இருந்தது. அதுக்கு வந்து இது ஒரு படம் சொல்ல முடியாத ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி வாழணும், இருக்கிறத வச்சு எப்படி சொல்லணுங்கிறத டைரக்டர் வந்து ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப சூப்பரா, போர் அடிக்காம சூப்பரா சொல்லியிருக்காரு. இந்த ஊரும் இந்த மண்ணும் வந்து நமக்கு பட்டணம் செட் ஆகாதுன்னு கரெக்டா முடிவு எடுக்கிறாரு. மிடில் கிளாஸ்ல இந்த சென்னையில இருந்து எவ்வளவு அவஸ்தைப்படுவோன்றத அவ்வளவு தெளிவா அழகா நடிச்சு காட்டியிருக்காரு. கண்டிப்பா குருவிங்களோட வாழலாம்னா குருவி கூடோட வாழணும்னு நினைக்கிற பொண்டாட்டியோட மனசை வெறுத்து போய் வாழ்றாரு. அப்ப அவங்க அப்ப செஞ்ச புண்ணியம் ஒரு தர்மம் 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அதை மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம கூட வாழ்றவங்க பிரச்சனையா இருக்கிறப்ப அவங்களுக்கு கொடுத்து வாழ்ற அந்த மனசே சிறந்த மனசுன்னு நினைக்கிறாரு. அதை தான் அந்த படமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பழைய நம்ம முன்னோர்கள் நம்ம அன்றாட எல்லார் வீட்லயுமே இப்ப 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 140 கோடி பேர் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லயுமே இந்த கதை நடந்த கதையை அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு கிஷோர்.